ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பவர். ரொம்பவே ஹாப்பியான நியூஸ். சுவாமி ஃபேன்ஸ் எல்லாரும் இன்றைக்கி 2:30க்கு ஆவலாக இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். எஸ், நன்னுள்ளவே எனக்கு தெரிலங்க, இது நான் நல்லா ப்ரனவுன்ஸ் பண்ணுறேன்னான்ட்டு. A2 மியூசிக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏன் 2:30க்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா இந்த 6 மணி அந்த மாதிரி டைமில் தான் நல்லா ரீச் ஆகும். இது யூடியூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியுமே, ஏன் டீம் இப்படி யோசிச்சாங்க அப்படின்னு ஃபஸ்ட் நான் யோசித்தேன். ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி கமரு 2 இந்த மூவி பற்றி நான் என்ன சொல்கிறதுனா, காட்சிக்கிண்ண வெளி அந்த டைமில் தான் அந்த பக்கம் சீரியலும் பண்ணிட்டு இருந்தார், இந்த பக்கம் மூவியும் பண்ணிட்டு இருந்தார். மூவி ரிலேட்டடாக நிறைய பிக்சர்ஸ், ஷூட்டிங்ஸ் படம் அப்டேட்லாம் அப்போவே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். கமரு 2 இன்னுமே சொன்னோம்னா அமானுஷம் ரிலேட்டடான ஒரு மூவி. சொன்னோன்னா பேசிட்டு இருப்பாங்க, டக்குன்னு அந்த டம்ளர் வெடிக்கும். இந்த பாட்டில் பாருங்களேன், ஒருக்கா அடுப்பு பற்ற வைப்பார், அதை கூட ட்ரெய்லரில் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. இதில் ரொமான்டிக் சீனில் காமிச்சிருப்பாங்க. எப்பா எங்கெல்லாம் கவனிக்கிறீங்க லக்ஷ்மி, நான் பயப்படுவேங்க. நான்லாம் ரொம்ப பயந்தாங்கொல்லி, ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். நான்லாம் இந்த த்ரில்லர் மூவிலாம் பார்க்கவே மாட்டேன். நமக்கு அதுக்கு எதுக்கு, நிம்மதியாக இருப்போமே அப்படின்ட்டு சின்ன வயசுலேயே பயப்படுறோன்னு தெரியுதுல்ல, அந்த விஷயத்தை ஏன் செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, இந்த இடத்துல சுவாமி இந்த மூவியில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரொமான்டிக், நல்ல அழகான காட்சிகள். அது மட்டும் இல்லை, அவர் கேமரா அங்கங்கே எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மூவியில் என்ன மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. இது செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட்டே 19 வந்திருக்கு, 2019 ரைட். ஸோ சம்திங் அந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸும் இருக்குது. இந்த மூவி முன்னாடி நான் ஒரு அப்டேட் பார்த்தேன். என்னென்னா, இங்கிலீஷில் வருது, அதாவது கன்னடமில் வருது இந்த மூவி மெயினாக. அடுத்து இங்கிலீஷில் வருது, ஆங்கிலம், அப்புறம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இப்படின்ட்டு 6 மொழியில் வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல்லாம் முன்னாடி படித்தேன். நான் இந்த ட்ரெய்லர் இன்னும் தமிழில் பார்க்கல, இந்த சாங்கும் இன்னும் தமிழில் பார்க்கல. எல்லாத்தையுமே ஒரு பேரலாக கொடுத்தா தானே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறதான். ஸோ இது 6 லாங்குவேஜில் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னும் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த அளவுக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படிங்கிறது இன்னும் நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு இல்லை, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். இதெல்லாம் எங்கே காணோன்னு தேடிட்டு இருந்த விஷயத்தையும் சொல்கிறேன். ஸோ பாடல் செம்மையாக இருக்குது, அது ரொம்ப ஒரு கிளியராக இருந்தது. நமக்கு லாங்குவேஜே தெரியலனாலும் சூப்பராக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா, அப்போ லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் அதுவும் முக்கியமான விஷயம். அந்தளவுக்கு ஒரு அழகான நேர்த்தி இருந்துச்சு. அங்கங்கே அந்த ரொமான்ஸ் டச் இருந்தது. ஒரு பயமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு வியூவில் பார்த்தேன், ஆனால் அப்படி எதுவும் இல்லை. இது ஒரு டோட்டலாக ரொமான்ஸ் டச்சில் ஒரு அழகான ஒரு கப்புளுடைய சாங். செம்ம சூப்பருங்க. இல்லை பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சுவாமி 22லேயே பண்ணிட்டார் இல்லையா. ஸோ அப்போவே இதை வேறு லெவல் பண்ணிட்டார். இப்போ இருக்க சுவாமிக்கு இன்னுமே ஒரு ஷைன் ஆகிருப்பார்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அது ஒரு பர்சனலாக யோசித்த விஷயம். ஏன் இது தமிழில் விடலை அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகள் இருந்தது. அப்புறம் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, இது இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே வெளியிடுறதா தகவல் இருந்துச்சான். ஆனால் இந்த எப்படி சொல்கிறதுனா, இந்த படத்துக்கெலாம் போகணும்னா, அந்த திரையிடுற விஷயத்துக்குலாம் போனோம்னா நிறைய அரசியல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சில விஷயங்கள்ல இருக்கனால அந்த சின்ன சின்ன மூவிஸ், அதாவது வளர்ந்து வர ஹீரோ அப்படிங்கிறது புதுசாக வரவங்களோட மூவிஸ்லாம் அதை கொஞ்சம் பார்த்து தான் செய்வாங்களாம். அந்த மாதிரி சில ஆர்டிகல்ஸும் படித்தேன். நான் எல்லா தகவலும் சொல்கிறேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதுல இருக்கிற விஷயங்களையும் நான் கவனித்த விஷயங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பெரிய ஸ்டார்ஸோட மூவிலாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி வேறு லெவலில் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த முதல் மூவி அப்படிங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவாங்க, கவனித்து பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கெலாம் நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம், சீரியலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அந்த மூவி ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வளர்ந்து வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நான் அதை ஒரு பர்சனலாக நான் ஒரு சில விஷயங்கள் கவனிச்சிருக்கேன், எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நம்மளுடைய சுவாமியுடைய இந்த வீடியோவில் எனக்கு வருத்தமான விஷயம் என்னன்னா, ஜிபியில் வீடியோ போட்டாவே ரீச் வந்துருங்க. ஒரு 20 மினிட்ஸில் ஒரு முக்கியமான சீன்ஸ்லாம் பேசும்போது ஒரு 1000 வியூஸ்லாம் வந்திருக்கு. அங்கே போய் பார்க்குறேன் 40 நிமிஷத்தில் 700-800 வியூஸ் தான் காமிச்சிருக்கு. அப்படின்னா யாரோட தப்புனா, இதை கொண்டுட்டு போய் இன்னொரு ரசிகர்கள்ட்ட சேர்க்கல. சுவாமி இன்னொரு போஸ்ட் பண்ணணும், அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணணும். அதை கொஞ்சம் ரீச் பண்ணுங்கள். திடீர்னு ஒரு நாள் ரீச் ஆகும், நிறைய வியூஸ் ஆகும். பட் ஆனால் நம்மளும் அந்த விஷயத்தை செய்யணும் இல்லையா. அதனால் என்னப்பா இவ்வளோ விஷயம், மெசேஜ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே பேசிட்டு இருக்கீங்க இந்த வீடியோலனா, ஓகே இதெல்லாம் விட்டுட்டு நேராக சாங்ஸ் மட்டும் பேசுனா பயமாக இருக்குங்க. மகாநதிக்கு ஃபுல்லாக இப்போ நடிச்சிருவாரான்ட்டு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக அங்கே மூவியில் களத்தில் கலக்கியிருக்காரு. ஸோ ஒரு முதல் மூவி நம்மளுடைய சுவாமியோடது. ஸோ அந்த மூவியிலேருந்து அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் செமையாக இருக்கே, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு இருக்கும். ஒரு ஜம்ப் பண்ணுவார் அந்த ட்ரெய்லர், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மரம் இருக்கும், அங்கே ஜம்ப் பண்ணுறது, அந்த ஒரு ஷாட் போதுங்க அவருடைய அந்த நுணுக்கமான ஆக்டிங் அப்படின்ட்டு. எக்கச்சக்கமான விஷயங்கள், அதனோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காரு. நான் ட்ரெய்லர் அப்போவே பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்குது. ஸோ எனிவேஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய சக்ஸஸ் அவர் முடிச்சிட்டார். நம்ம கொடுக்கணும் அவருக்கு, அப்படின்னா நிறைய வியூஸ் கொண்டுட்டு வந்து கொடுங்க. ஸோ இது ஃபேன்ஸ்க்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன அன்பு ரெக்வஸ்ட். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.